நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி எம்என்னோட டெக்னிக்கல் டீம்லேருந்து இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னதான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் பின்னாடி பிளரில் இருக்காங்கல்ல, அதெல்லாம் யாருமே நம்ம எம்என் டீமில் தெரிய மாட்டேங்கிறாங்க. அப்பா என்ன ஒரு தெளிவான ஒரு அப்டேட்டு, என்னன்னே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு. பட் கோட் சீன் நமக்கு தெரிஞ்சது தான். இன்றைக்கி வெண்ணிலா மாமா காலையிலேயே இந்த வீடியோ கொடுத்துருக்கணும். பட் வெண்ணிலா மாமா வந்து தொடர்ந்து 5 நாள் ஷூட் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சண்டே நாளைக்கு இல்லைன்னு நினைக்கிறேங்க, மற்றபடி எல்லா நாள் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதில் இன்னைக்கு இந்த சாட்சி எங்கே போய் சொல்கிறோமோ, ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், தெரியலன்னாரு. ஆனால் அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம், அந்த சாட்சி சொல்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து ஒரு கோர்ட் சீன், 2 வக்கீல் வாதம் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ட்ராக் இருக்கும். எனக்கு என்னென்னா, இப்போ நமக்கே தெரியாமல் ஒரு கண்ணாமூச்சியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். அதாவது விஜயும் அந்த இடத்துல வந்து அச்சோ விஜய் ஏதோ பண்ணியிருப்பாரா, விஜய் கைப்பட்டு அந்த பொண்ணு விழுந்துருக்குமா, அந்த மாதிரி ஒரு சீன் இருந்ததுன்னா நம்மளும் ஆடியன்ஸ் பதட்டப்படுவோம். பட் நமக்கு தான் தெரிஞ்சிடுச்சு இதில் விஜய் தலையிடவே இல்லை, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறனால நமக்கு இது ஒரு பரபரப்பாக தெரியல. ஆனால் பரபரப்பாக எங்கே கொடுத்துருக்காங்க, காவிரியோட முடிவு அந்த சத்தியத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ட் சீன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பரபரப்பு இல்லை. பொதுவாகவே ஒரு கோர்ட் சீன் அப்படின்னு நினச்சிட்டா எப்படின்னா, தங்கமகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ஹீரோயின் என்னப்பா இப்படி கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிட்டா, கொலை இல்லை ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்கன்றது. அப்புறம் பார்த்தா நான் எல்லா எபிசோடும் பார்த்தது, அப்புறம் பார்த்தா அவங்க ஒய்ஃபே பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி ஒருத்தர் மேலே ரொம்ப நாளாக பழி போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நமக்கு ஒரு மறைமுகமாக ஒரு ட்ராக் இருக்கும், அந்த இடத்துல ரிவீல் ஆகும். பட் இந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் இல்லை. பட் இது தெளிவாக தெரியுது. பட் இருந்தாலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பசுவோட வேலை ஏதாச்சும் இருக்கும், கடத்தல் அது மாதிரி சம்திங் இருக்கும். இதுக்கப்புறம் வர சீனை நம்ம பார்த்துட்டோமா என்னன்னு தெரியல. ஏன்னா சில சீன்ஸ் முன்னாடியே எடுத்துருவாங்க. ஏன்னா காவேரி பேக் எடுத்துக்கிட்டு நிற்கிற மாதிரி விஜய் வெளியில் வந்துட்டாரு. அதே மாதிரியே ஒருவேளை ஜாமீன் கூட அவர் கிடச்சிருக்கலாம், வெளியில் வந்துட்டாரு. அதே மாதிரி வெண்ணிலாவும் க்யூரா நடந்து வந்திருக்க மாதிரி ஒரு அப்டேட்டு, நைட் ஷூட்டும் ஒன்று இருந்திருக்கு. அது மாதிரி அவங்களுடைய அப்டேட்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் வெண்ணிலா வந்து பேசி என்ன பண்ணுறாங்க முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கம்மிங் வீக் வந்து பயங்கர அதிரடியாக இருந்தாலும் அந்த கதை எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. எங்களுக்கு காவேரி என்ன பண்ண போகுது அந்த ஒரு விஷயம் தான் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவோட ஆடியன்ஸோட ஒரு மைண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல வைக்கிறேன். எனிவேஸ், இந்த இதில் பின்னாடி உங்களுக்கு யாராச்சும் நிவின் மாதிரி, விஜய் மாதிரி, பாட்டி மாதிரி அப்படின்னு யாராச்சும் தெரியுறாங்களா? எனக்கு ஒருத்தர் மாதிரியுமே தெரிய மாட்டேங்கிறாங்க. என்னையா இப்படி போட்டு குழப்பறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொடுக்குறீங்களா, யாராச்சும் ஒருத்தர் கோர்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி நிற்கிற மாதிரி கொடுக்கணும்ல. எனிவேஸ், ஒரு பரபரப்பான கதைக்களத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த மலையில் எல்லோரும் ஓடுற மாதிரியெல்லாம் இருக்கும்ல ரவுடிஸ்லாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே ஒன்று என்னென்னா, சம் சீன்ஸ் ஏதாச்சும் ஒரு சில சீன்ஸ் எடுத்து அந்த சீன்ஸை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க எம்என்ல. ஓகேவா? அது மட்டும் ஒரு புரிதலுக்கு. என்னமோ லக்ஷ்மி சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த சீனை காணவே காணான்ட்டு நீங்கள் ஏதாச்சும் சீன்ஸை நினச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி டெலிட்டட் சீன்ஸ்லையும் போயிருக்கும். அதையும் இந்த இடத்துல ஒரு புரிதலுக்கு சொல்லிக்கிறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.